தமிழ் சினிமால தென்மேற்கு பருவக்காற்று திரைப்படத்து மூலமா தான் நம்ம விஜய் சேதுபதி பாத்தீங்கன்னா சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்தாரு ஹீரோவா. சோ அதுக்கப்புறமா இப்ப வரைக்கும் 50 திரைப்படங்களை நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இப்ப ஜூன் 14ஆம் தேதி வந்துட்டு மகாராஜா திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த ஒரு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆனதுல இருந்தே பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் கிடைச்சிட்டு இருக்கு. யாருமே நெகட்டிவா சொல்றது கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு திரைப்படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில நம்ம விஜய் சேதுபதி பாத்தீங்கன்னா மக்களை அள வச்சிருக்காரு. அப்படி ஒரு ரோல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில தான் விஜய் சேதுபதி இந்த ஒரு திரைப்படத்துக்காக எவ்வளவு சம்பளத்தை வாங்கியிருப்பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு. அதாவது பொதுவாவே நம்ம விஜய் சேதுபதி ஒரு திரைப்படத்துக்கு 20 கோடி ரூபாயை தான் சம்பளமா பேசுவாராம். சோ அப்படி இருக்கும்போது இந்த திரைப்படத்துக்குமே 20 கோடி ரூபாயை தான் வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நிலையில ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் பொதுவா எந்த ஒரு திரைப்படத்திலயுமே முழுசா சம்பளத்தை வாங்கினதே கிடையாது. அட்வான்ஸ் மட்டும் தான் வாங்குவேன். ஏன்னா தயாரிப்பாளர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படத்தை எடுக்கிறாங்க. அவங்களோட நிலைமை புரிஞ்சு அதனால நான் எதையும் பெருசா கண்டுக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கேங்க. மனுஷன் எப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு வராங்க.